அடடா இன்னைக்கு என்ன கம்மி போட நினைக்கிறீங்க எல்லாரும்? அதுவும் நம்ம ஆட்டோ ஓட்டாம இதை வர காமிக்கிறானே பெருட்டும் பெருக்கிறோம் நல்லா சமைச்சும் பெருக்கும் போட போறான்னு நினைக்காதீங்க. உண்மைதாங்க, போயிட்டே இருந்தேன். ரெகுலராக வாங்குற இடம் தான். சரி அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுப்போம். நிறைய பேர் தெரியாமல் வச்சுருக்கீங்க ரேட்டுக்காமே. இந்த அதிக ரேட்டில் வாங்குறீங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். வேறு என்னம்மா சாண்ட்விச் பிரெட்டும் பர்கர் பண்ணும் பார்த்தீங்கன்னா ரேட்டுன்னு சொல்ல போகிறேன். ஹோல்சேல் ரேட்லையும் ரீட்டைல் ரேட்டில் தராங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சாலி அமௌண்ட் தராங்க. அதனால தான் சொல்கிறேன். இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிரெட் ஜஸ்ட் 85 rupees. அது இல்லாமல் இந்த பர்கர் பண்ண வேற 9 பீஸ் 90 தராங்க. அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு சொன்னால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு வந்தேன். அது இல்லாமல் நிறைய பேர் சாப்பிட்டா இருந்துச்சு எங்கள் விற்குதுன்னு தெரியாமல் ரேட் அதிகமாக வாங்குறாங்க, கம்மி குவான்டிட்டி வாங்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே ஆல்ரெடி வாங்கிட்டுக்கிறவங்கள கடை திறந்து வச்சு ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிடுறேன். அவங்களுக்கும் சரி சொல்கிறேன் கேட்டுங்க. இதெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்குங்க. இந்த ரேட்டு உங்களுக்கு கட்டுப்படியாதான்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இன்னும் இது இல்லாமல் பீஸா பேஸ் நிறையா செய்கிறாங்க இவங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டிக்கெட் சொன்னால் எங்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தரோம். அது இல்லாமல் அப்படியே வந்து லைக்கு ஷேரு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எல்லா விஷயம் நான் சொல்லிட்டே வரேன். நீங்கள் சில இது பண்ண பண்ணுறீங்க. கொஞ்சம் பாருங்க. பாய்.